நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடிகனாக மாறியாச்சு. கண்டும் காணாம இருக்கிற மக்களுக்கு மத்தியில ஒரு சில திறமைகளை வச்சு தாமசம் படுத்துக்கிறவங்க தான் நடிகர்களும் நகைச்சுவை நடிகர்களும். ஆமா, தனக்கு கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப சின்னதா இருந்தா கூட அது சரியா பயன்படுத்திட்டு மேலெடுத்துக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நடிகர்களாகவும் நகைச்சுவை நடிகர்களாகவும் ஆகணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே பயனுள்ள நிகழ்ச்சியாகவும் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நிகழ்ச்சியாகவும் நம்மளுடைய நிகழ்ச்சி இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெஸ்டான பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய என்டர்டைனர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய என்டர்டைன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். ஆனா அதே கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செலிபிரிட்டி நம்ம கூட இருக்காங்க. நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே அவங்க வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு சூப்பர்பான செலிபிரிட்டியை தான் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நிறைய திரைப்படங்களை இவரை பார்த்து இவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம சிரித்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். நேட்டிவிட்டியான படங்களில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்கோம். நம்மளை மிக சிறந்த வகையில் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ராஜ் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. Please let's welcome on the stage. வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிறைய படங்களில் வந்து உங்களை பார்த்து உங்களுடைய ஆக்டிங்கை பார்த்து உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்து நாங்கள் எல்லாருமே வந்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் எங்கள் எல்லாருமே வந்து எப்பவுமே சிரிக்க வச்சுருக்கேன். ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு டேலண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்க போகுது இன்னைக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சாரை பற்றி சொல்லணும்னா, பில்லா பாண்டி படத்தை வந்து இயக்கிட்டு இருக்கீங்க சார். படம் வந்து முடிஞ்சிருச்சா, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, இதை பற்றின தகவல்கள் எங்களுக்காக சொல்லுங்களேன். அந்த பில்லா பாண்டிங்கிற படமே பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களை மெயின் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். தென்னாட்டில் கலையார்வம் பிடிச்சவங்களை விட தலையார்வம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை மெயின் பண்ணி தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்கேன். மே 1 தலை பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். மே 18 ரிலீஸ்க்காக பிளான் பண்ணிட்டுருக்கோம் பில்லா பாண்டியை. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவா ஆர்கே சுரேஷ் அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் அவரை வந்து வில்லனாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பார்த்துட்டு இருந்தோம். அவரை வந்து ஹீரோவா வச்சு நீங்கள் இந்த படம் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். அண்ட் நீங்கள் வந்து நகைச்சுவை நடிகராக இருக்கீங்க. இங்கே நிறைய பேர் வந்து இப்போ நகைச்சுவையை நமக்காக அள்ளி கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கான என்ன டிப்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க? நகைச்சுவை நடிகர்களுக்கு டிப்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, நகைச்சுவை உணர்வுங்கிறதே வந்து ஒரு இயற்கையாக ஒரு மனுஷனுக்கு வர்ற ஒரு விஷயம். அதுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் அவங்க பிளட்லேயே இருக்கும். அது கண்டிப்பாக வந்து டைமிங் வரும்போது வந்துடும். ஓகே சார், நீங்கள் உங்கள் இடத்துல உட்காந்துக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நடிகனாக மாறியாச்சுல முதலாவதா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஷாம் அண்ட் ஹர்ஷன். ப்ளீஸ் வெல்கம். ஓகே, ஒருத்தர் வந்து ரொம்ப டீசெண்டாகவும் ஒருத்தர் வந்து தர லோக்கலாகவும் வந்திருக்கீங்களே, என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? என்னன்னா, நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஒரு ஆடிஷனுக்கு போகிறதுக்காக வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்போ இவன் ஒரு குடிகாரன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான். இதில் அப்படியே போயிட்டு கடைசியில் ஒரு சோஷியல் மெசேஜில் முடிக்கிறோம். அது வந்து பர்ஃபார்ம் இல்லை, அது அவனுடைய ரியாலிட்டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கரெக்ட். நாளைக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது. எல்லா சேனல்லையும் ஆடிஷன் இருக்குது. ஆனால் அங்கே பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குது. என்ன நீ டிஆர் மாதிரியே பேசிட்டு இருக்க? நான் தான் டிஆர். அது கேட்கறதுக்கு நீ யாரு? எப்போ நான் எதுவுமே கேட்கல, தயவு செஞ்சு நீ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணு. இந்த மாதிரி நான் நிறைய பண்ணுவேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கேன். ஸோ அப்போது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பல பேர் வருவானுங்க. 1000 பேர் வரானா 900 பேர் மிமிக்ரி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வாய்ஸ் எதுவும் வராது, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம முதல்ல கெத்தை ஏதாவது பண்ணி காமிக்கணுமே. என்ன பண்ணலாம்? நியூ வாய்ஸ் தான் எடுப்போமா? என்னது 100% இவரை சுற்றி 5 தேவதைகளாம். இவர் வாய்ஸ் எடுத்தா என்ன? வேணாம். முதல்ல நம்மளுக்கு வர வாய்ஸ் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அப்புறம் எல்லாத்துக்கும் போவோம். இது வேறு நல்லா காலியாக இடம் இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாரி ப்ரோ, சரகடிக்கு வந்திருக்கேன். யூ டோன்ட் டிஸ்டர்ப், ஐ டோன்ட் டிஸ்டர்ப். ஓகே, நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூர்யா. சரகடிக்க போகிறேன், மூட்டு போறியா? திருநெல்வேலிக்கு தூத்துக்குடி பக்கம், தஞ்சாவூருக்கு திருச்சி பக்கம், திருநெல்வேலிக்கு தூத்துக்குடி பக்கம். எப்படி பேசுனா வாய் பக்கம் படா.
ஓகேடுச்சா வொட்டட் போயிட்டா ஒரு நிமிஷம் பெல்ட்டை கழட்டுறா. எதுக்குவா அடிக்கதாண்டா அப்பையிலேருந்து பார்த்துட்டு சரக்கு அடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. படா. நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓ நீ சரக்கு அடிக்க போடா, சரக்கு அடிக்கிறேன், நீ சரக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. கோ. ஓகே. என்ன இவன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கானே. சரி அடுத்த வாய்ஸ். ஹாய் சார் எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஹே டியூ நான் யார் பேசுன்னு தெரியுதா? யாரு? ஐயோ சொல்லுங்கம்மா ஜி, உங்களை எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? விஜய் சேதுபதி. யூ ராஜ் சேதுபதி. செம்ம சூப்பர்ல. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு காலியாகுது. இந்த வாய்ஸ் இப்போ பண்ணுவோம். ஏ சால்மா அமைதியாரு, பேசுனீர்ல அமைதியாரு, ஓகேவா? ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க? ஜி சால்மா உங்களுக்கு தெரியலையா? சாலுமாவா? சாரிம்மா, நான் லைட்டாக சரக்கு போட்டிருக்கேன், உனக்கு தெரில ப்ரோ. சாரி ப்ரோ, கண்டினியூ. ஜி சால்மா நம்ம சபானா விட செம்ம அழகா இருப்பா. ஓகேவா? ஆ. ஆக்சுவலாக சபானா அழகே இல்லை, இதனால நான் ஏன் சொல்றேன்னா சொல்லி சொன்னா வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகேவா? ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். டிஸ்டர்ப் சால்மா ஒன்று தான் சொல்லுகிறேன், பேசும்போது பேசாத வச்சு வாயை வச்சிருவேன். இந்த திம்பரா பண்ணுகிற இப்போ நான் சரகடியுமா போய் அடிக்கிறேன், முன்னாடி அடிப்பேன் பார்க்குறியா? ஜி ஓவரா பண்ணுறா, என்ன ஒரு போட்டு முடிங்களா? இப்போ சேர்ந்து அடிக்கலாம். இருதே ஒரு கோட்டுறா, கட்டிங் வேணா தரேன்டா. குடியா? அதையாவது குடி. இந்தா குச்சியும். செஸ் பொடியா? சரி தலையை முந்துக்கடா. நாருது அங்கே மோந்துக்கிறியா? அதுக்கு இதே முந்துக்கிறேன். அப்புறம் என்ன முந்துக்கிறேன்? நான் குடிக்கிறேன், அப்புறம் நீ குடி. ஓகே குடி. என்னது சால்மா தான் விட்டேன். சால்மா கூப்பிட்றா, சொன்ன மன்னிச்சிருங்கோ, பாய். யாரா நிம்மதியா சரக்கு கூட அடி விட மாட்டேங்கிறேன், எங்க வர்றீங்க? ஆஹா, இவனை வச்சே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், நம்மளோட வாய்ஸ் எபிலிட்டியும் ஏறுது. வேற என்ன பண்ணலாம்? சாக்லேட் பாய் பேசுறேன் தெரியுதா? நல்லா சாக்லேட் இருந்து எழுதி மக்கா இருக்கேன். நீ சாக்லேட் பாயா? என்ன நீ ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வீட்டில் ஒரு வீடு இருக்கு, வேணுமா? எங்க இருக்கு? ஒரு கிடம். ஏண்டா ஒரு இடத்தையும் தான் விட்டு வைக்கலான்னு பார்த்தேன், ஒரு கூடத்தையும் மாடா விட்டு வைக்கல. ஆக்சுவலாக மிமிக்ரி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுமா? என்ன பண்ற? மிமிக்ரி எங்க பண்ணு? நான் எல்லாருக்கும் பண்ணுவேன்னு தெரியும், என்ன தெரியல உங்களுக்கு? நானும் மிமிக்ரி பண்ணுவேன்டா. எங்க பண்ணு பார்ப்போம். கேரே செட்டிங்கா? இது செட்டிங் இல்ல, கட்டிங்க. வேங்க பாபா ஒத்தையில அடிக்கிய. உன் கூட தான்டா நானும் நிக்க. தில்லி இருந்தா மொத்தமா வாங்கல. வராதீங்க வராதீங்க, இருக்கிறது ஒரே ஒரு கட்டிங்க, அதையும் சப்பாடை குத்துறாளா என்ன பண்ணுவா? நானே வச்சுக்கிறேன். ஏய் சரக்கு கூட அடி விட மாட்டேங்கிறாங்க, கஷ்டமா இருக்குடா. சரி தம்பி, இந்த வயசு நல்லா பண்ணிட்டா, எங்க வேற ஏதாவது பண்ணு பார்ப்போம். என்னடா பண்ணும்? சசிகுமார் பண்ணு. சசிகுமாரா? யாரா அவரு? சிரிச்சுட்டே பேசுவார் அவர் தானே? குத்துன நண்பனா இருந்த செத்தா கூட சொல்லக்கூடாது. செத்தாக்கா சொல்லவே முடியாது, அதான்டா நட்பு கழகு. கூட்டாம்பாரு பெரிய புழுக. அதாவது 2 வாய்ஸ் கலைஞர் தானே போடுற? ஆமா. இப்ப எடுக்கிறேன் பாடுறா வாய்ஸ். கலைஞர் டிவில இல்லண்ணே, நான் ஃபேக்காண்ணே, எல்லாரும் என்ன ஃபேக்குன்றாங்கண்ணே, யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கண்ணே. அந்த 5 செகண்ட் வீடியோவை முன்னாடி போட்டு பார்க்க சொல்லுங்கண்ணே. நான் ஃபேக்காண்ணே. அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே, நான் ஃபேக்காண்ணே. 100% வந்து கண்டிப்பாக நம்ம ஜூலியை தப்பு சொல்லவே கூடாது. அவள் வந்து வரும்பொழுது அவள் நல்ல பெண்ணாக தான் வந்தா, ஆனால் இங்கே வந்து அவள் மாறிட்டா. என் தங்கச்சி நீங்கள் நம்புறீங்களா? கட்டிப்பிடி வைக்க இல்லை, அவங்க தான் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்காக யாரும் இல்லை. நீங்கள் உங்கள் அண்ணனாவே ஏத்துக்கலப்பா. இல்லை, எனக்கு தங்கைகளை கட்டி பிடிக்கணும் ரொம்ப பிடிக்கும். ஒரே நீ எனக்கு அண்ணாவே இல்லை. ஜூலி அவங்க யாரும் என்னை நம்ப மாட்டேன்றாங்க, அதனால அண்ணங்கிட்ட வாமா, உன்னை நான் நம்புறேன். வேணாம் அண்ணே, அண்ணங்கிட்ட வேணாம் அண்ணே, அண்ணங்கிட்ட வாமா. வாய்ஸ் பேசுனா வாழகாப்புக்கு அனுப்பிடுவோம் போல. படா. அதாவது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா அதில் நம்ம வந்து முழு இதுவாக நம்ம இறங்கணும். இருக்கிற கவிஞர்களே என்ன மாதிரி ஒரு சர்ச்சை மிக்க கவிஞர் யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் மறுக்க. ஆமாம், பார்த்தாலே தெரியுது உன்ன மாதிரி ஒருத்தர் சர்ச்சையை உருவாக்குற கவிஞராக இருக்க மாட்டாங்க. ஜூலி, இந்த 5 செகண்ட் வீடியோவை போட்டு காமிக்கணுமா? அப்போ அமைதியாயிரு. ஏய் ஆக்சுவலாக சூப்பராக மியூசிக் பண்ணுற, உன்னை வச்சு நான் நிறைய ஏன்டா அழுகுறேன்? அவன் சேர்த்துக்கிறா, என் கூட சேர்த்துக்கிறேன். இல்லைண்ணே, எல்லாரும் நடிகர் மாதிரி எல்லாம் டாமினேட் பண்ணி பண்ணுறாங்க, ஆனால் நமக்கு டெய்லியும் சோறு போடுற விவசாயி மாதிரி யாருமே டாமினேட் மாதிரி கூட பண்ண மாட்டேங்கிறாங்களேண்ணே. நமக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவை உணவுண்ணே. அந்த யாரும் சொல்லுங்க கேட்க மாட்டாங்கண்ணே, போங்கண்ணே. நான் மெசேஜா? ஆமாண்ணே, சொன்னால் கேட்க மாட்டாங்கண்ணே. ஃபார்வர்ட் மெசேஜ் தானே? நான் என்ன பண்ணுறது? நீ சொல்லி இல்லை, நான் சொல்லி இல்லை, யார் சொன்னாலும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்கடா. அண்ணா இருக்காங்கண்ணே, சொல்ல வேண்டிய ஆள் சொன்னால் கேட்பாங்கண்ணே. யார் அது? யாவரும் ஊரே யாவரும் கிளீர், கனவு என்பது நம் தூக்கத்தில் காண்பதில்லை, உன்னை தூங்க செய்யாமல் செய்வதை கனவாகும்,
நாம் கண்ட கனவுகளை நிஜமாக்கும் நிறைய கண்கள் இங்கே நான் பார்க்கிறேன். நம் அன்றாட வாழ்க்கையில் தேவை உணவு. அந்த உணவை தருவது ஒரு ஏழை விவசாயி. அதனால் விவசாயத்தை காப்போம், விவசாயியை மதிப்போம், விவசாயம் வாழ்க. உண்மையாலே இந்த வாய்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரிடா, நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த ஆடிஷன் போகிறோம். சரிடா, நம்ம யாருன்றதை பர்ஃபார்ம் பண்ணி கெத்து காமிக்கிறோம். நம்ம என்றைக்கோ வெளிச்சத்துக்கு வந்துட்டோம்டா. ஆனால் இன்னும் வெளிச்சத்தில் வராதவங்க நிறைய பேர் இருக்காங்கடா. நீங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரதா இருந்தா 5 செகண்ட் லைட் ஆஃப் பண்ண சொல்கிறேன். உங்கள் வெளிச்சத்தை உயர்த்துங்க. ஒன்று போதும், நின்று பேசும். ரொம்ப சட்டிலா டீசெண்டா மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாம். சபானா, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருந்தது, எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. உங்க கையில என்ன இருக்கு? இது என்னன்னா, இதெல்லாம் பார்த்தனா கூல் ட்ரிங்க். அவங்க வந்து குடும்ப பெண்ணா. நீ வாடா, நீ பின்னாடி நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன். அண்ட் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ராஜ் சேதுபதி சார் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார், எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்க? 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சூப்பர், உண்மையிலே வந்து ரியலி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபைனல் டச்சாக விவசாயத்தை பற்றி சொல்லி ஒரு அப்ளாஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க ஃபைனலில். பொதுவாக வந்து நகைச்சுவையில் இந்த மாதிரி சமூக கருத்துக்கள் சொல்லும்போது விவேகானந்தா அதை ரொம்ப சொல்லியிருப்பார். அதை கமெண்ட் பண்ணவங்களும் இருக்காங்க, வந்துட்டாரா கருத்து சொல்லன்னு. அந்த கருத்து சொல்லி சிரிக்க வைக்கிறது ஒரு மிக கஷ்டமான ஒரு விஷயம். அதில் ஜெயிச்சிட்டா உண்மையிலே நகைச்சுவையில் நம்ம பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி தான் அது. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஓகே சார், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் காமெடியனாக வரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு வெல்விஷர்னா யாருன்னு சொல்வீங்க? அப்படி யாரை சொல்லலாம்? என் ஒய்ஃபை வேணா சொல்லலாம்னு நினைக்கிறேன். வீட்டில் பிரமாதமாக நடிப்பேன். இதுவாக நான் நடிகனாகணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்த்ததே இல்லை. அப்படி ஆனதே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் தான். ஓகே. ஆமாம், முத்தையா டேரக்டரு பிரதரு அவர் பார்க்குறதுக்காக வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தப்போ அன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நடிகரோட டேட் இல்லாமல் போயிடுச்சு. திடீர்னு சசி சார் என்னை கூப்பிட்டு வந்து நீங்கள் பண்ணுங்கண்ணே அப்படின்னு வந்து சொன்னார். நான் இப்போ சொன்னேன், நான் பண்ணுவேன்னா என்னன்னு தெரில, நீங்கள் சொல்கிறதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். குட்டி புலின்னு அந்த படம். அது வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சதுனால ஃபர்தராக என்னோட நண்பர்கள் பண்ணுற படங்கள்லாம் வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க, அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, பெஸ்ட்டான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்படிதான் வந்து நடிகனானது. சூப்பர் சூப்பர். ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் பேக் டு தி ஷோ நடிகனாக மாறியாச்சு. ஸோ பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பெர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே. அண்ட் வந்து மீண்டும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி நம்மளை சந்தோஷப்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸில் என்னன்றதை பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல காமெடியாக ஆரம்பிச்சு ஒரு நல்ல மெசேஜில் வந்து முடிச்சிருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அடுத்ததாக சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக கவி அண்ட் தினேஷ் காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage. ஆட்டமா பாட்டமா பாத்துக்கோ வேஷம் ஆரம்பம். இவர் எப்பவுமே வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாம பர்ஃபார்மராகவே மாறிடுவாரு. அந்த வகையில் பாடி லாங்குவேஜ் பயங்கரமா இருக்கு உங்களுக்கு. ஆமா, போன முறை வந்து கவுண்டமணி சார் மாதிரி பண்ணீங்க. இந்த முறை என்னவா பண்ண போறீங்க? இந்த முறை வந்து எனக்கு நிறைய வாய்ஸ் பேச தெரியும்ன்றதை காட்டுறதுக்காக இல்லை, இந்த கான்செப்டுக்கு சுருளிராஜன் கரெக்டாக இருப்பார். அதனால சுருளிராஜன் பழம்பெரும் நகைச்சுவை நடிகர், அவரோட வாய்ஸ். சோ இந்த கெட்டப் நாங்க என்னவா எடுத்துக்கிறது? உங்ககிட்ட உண்டான ஒரு கெட்ட பழக்கம் இதாமா. சரி சரி. அப்புறம் நான் வந்து தாலாட்டு கேக்குதாமா கவுண்டமணி மாதிரி எங்க புலின்னு ஓடணும். சூப்பர். இந்த மாதிரி தான் எப்பவுமே வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய தினேஷ் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கூட கவி வந்து எப்பவுமே வித்தியாசமான கான்செப்டை வந்து கொடுக்கக்கூடியவர். ஸோ இவரோட இணைந்து என்ன வித்தியாசமா பண்ண போறீங்க? இப்போ வந்து பாக்கியராஜ் வச்சு ஒரு கான்செப்ட் பண்ண போகிறோம். பாக்கியராஜ் காட்டுக்குள்ள ஒரு விஷயத்துக்காக வராரு. அந்த விஷயத்துக்குள்ள வந்து வேற ஒரு விஷயத்தை மாட்டிக்கிறாரு. அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக அவர் வராரு. அச்சோ, அதாவது எதுக்கோ பஞ்சம் வந்த நாட்டில் இப்போ எனக்கு பிடிச்ச முருங்காய்க்கும் பஞ்சம் வந்துருச்சு. இந்த காட்டுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் 1 கிலோ முருங்காவது பிடிச்சி போலான் இருக்கேன். இது என்ன பச்சை கலரில் முருங்காய் மாதிரி? முருங்காய் இல்லை, பேரிக்கா. இல்லை, இது முத்தி போன முருங்கான்னு பார்த்தாலே தெரியுது. ஐயோ, மிளகா மாங்காய் வச்சுருக்காங்க, என் முருங்காவை காணோம். ஐயா, உங்களையும் கொண்டாந்து இங்கே வச்சிட்டாங்களா? எது நாட்டில் இருக்க வேண்டியது, எது காட்டில் இருக்க வேண்டியதுன்ட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, என்ன புதருக்குள்ள ஒரு சத்தமாக இருக்கு, ஏதோ கசம. ஐயோ, ஏதோ புளியோ சிங்கமாட்டிருக்கே, நல்லா கேட்போம். ஐயோ, இது கன்ஃபார்ம் புளி தான். என்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டீங்களா? அண்ணா, நீங்கள் வரமாட்டீங்களா? நல்ல வேலை வந்தீங்க, நான் கான்செப்ட் ஸ்கிரிப்டே மாறி போயிருந்தேன்.
அந்தி சாயிர நேரம் மந்தார செடி ஓரம் ஒரு ஐயாவை பார்த்து அம்மா அடிச்சாராங்கண்ணு அம்மா அடிச்சாராங்கண்ணு தக்கிடதும் 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 கொக்கரக்கா கொக்கரக்கோ கொக்கர அப்பா வேட்டையாடு விளையாடு கமல்ஹாசன் மாதிரியே ஒருத்தர் வந்துட்டாரு. இவர்கிட்ட ஹெல்ப் கேட்போம். அண்ணே அந்த புதரில் சத்தம் வருது. எங்கடா? ஐயா எவ்வளவு பெரிய பூனை. அண்ணே நல்லா பாருங்கண்ணே. ஐயா எவ்வளவு பெரிய புலி. என்னண்ணே போன எபிசோட்ல எங்களோட பர்ஃபார்ம் பண்ண மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இதை மட்டும் ஏன் வாத்தியாரு பாரதிராசா பார்த்தாரு முதுகலையா போடுவாருண்ணே. அடே அவர் ஏன் முதுகுல போடுறது இருக்கட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த புலி முதுகுல பொட்டேர்னு போடுது. ஐயையோ ஐயையோ இந்த நேரம் பார்த்து என் பொண்டாட்டி இங்க இல்லையே. ஏண்ணே அந்த புள்ளிய பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியுது. ஆமா நீயும் ஆம்பளை நானும் ஆம்பளை. ஆமாண்டா உன் பொண்டாட்டி வந்தா கசமுசம் ஆயிராதே. டேய் உன் வாயில வசம்ப வச்சு தேக்க அதுக்கு சொல்லடா. போன வாரம் இப்படித்தான் காட்டெருமை ஒண்ணு உன்ன மாதிரியே ஒரு மனுஷனை அடிச்சு சாப்பிட்டுச்சு. அப்ப என் பொண்டாட்டி வந்து பார்த்தா. அதுக்கு முந்தின வாரம் பெரிய யானை ஒண்ணு உன்ன மாதிரியே ஒருத்தனை அடிச்சு சாப்பிட்டுச்சு. அப்பவும் என் பொண்டாட்டி பார்த்தா. அது மட்டும் இல்லடா, அதுக்கு முந்தின வாரம் இவ்வளவு பெரிய சிங்கம் உன்ன மாதிரியே ஒருத்தன் இருந்தான். அவனை நல்லா சாப்பிட்டு எலும்பெல்லாம் இங்க தாண்டா துப்பி வச்சிச்சு. அதையும் என் பொண்டாட்டி பார்த்தா. ஆனா புலி மட்டும் மனுஷன் அடிச்சு சாப்பிட்றதே இது வரைக்கும் என் பொண்டாட்டி பார்த்ததே இல்லடா. அதனாலதான் என் பொண்டாட்டி இல்லையேன்னு வருத்தப்பட்டேன். அப்போ அந்த புளிய என்ன அடிச்சிட முடியா பண்ணிட்டீங்களா? ஆமாண்டா, இதுல என்னடா சந்தேகம்? ஏன்னா இம்மா பெருசா வச்சிருக்கீங்களே அதை வச்சு சுடுறதே. ஐயோ டேய் இதுக்கு நான் எண்ணெய் போட்டு வைக்கிறது மட்டும்தான்டா, வேற எதுவுமே பண்றது இல்லடா. ஆடா பாவி கேப்பா வரப்ப ஏதோ வேட்டையாடு விளையாடு கமல்ஹாசன் பில்டப்லாம் கொடுத்தனே. ஏதாவது குறிப்பா சுடுப்பா. என்னது குறிப்பா சுடுப்பா? இங்க வர்றா, எனக்கு சரியா சுட தெரியாது. இவன் தாங்க குறிப்பாத்து சுடுன்றான். கரெக்டா அங்க குறி வச்சுக்க. எங்க அங்கயா? ஆமா இப்படி எதுவும் மாறினா கன்வர்சேஷன் மிஸ் ஆகி போய் குறி மிஸ் ஆகி போயிடும். அங்கேயே ஃபுல் ஃபோக்கஸ். அவர்கிட்ட ஏண்டா போற? அவர் எல்லா படத்துலயும் நல்லா சாப்பிட்டு நல்லா வாழ்ற மனுஷன்டா. அவரை கரெக்டா குறி வச்சுட்டீங்களா? குறிய பார்த்து சுட்டுருங்க. டேய் டேய் இங்க பாருடா, ஆடாம அசையாம நில்லு. ஏன் நேஷனல் anthem இது போட போறீங்க அக்கா? ஆமாண்டா, தியேட்டர்ல போட்டவன ஏஞ்சி நின்னுறானுங்க. நான் இங்க வேற போடுறேன். ஆமாண்ணே நீங்க நேஷனல் anthem போடுங்க. எல்லாம் ஏஞ்சி நிப்பானுங்க. அதை கேமரால பிடிச்சி வெளியே பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் அப்படின்றலாம். நல்லா தாங்க இருக்குது. நல்ல ஐடியா. டேய் முதல்ல நீ ஒழுங்கா நில்லு, நான் அந்த புளியை சுட்டுறேன். புளியை குறி பார்த்து சொல்றதுக்கு என்ன எதுக்கு நீங்க சொல்றாரு? கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிரும் போல. ஏண்டா புளியை பார்த்து சுட தெரியாது சொன்னியாடா? ஐயோ அடே நான் அப்பவே சொன்னேன் குறிப்பாத்து சுட தெரியாது சொன்னேனே, கேட்டியாடா? ஆனா கடைசியில குறிப்பாத்து சுடுற மாதிரி வச்சிட்டியடா. நான் வந்ததே முருங்காய் தேர்றதுக்கு. முருங்காய் கிடைச்சாலும் ஒன்னத்துக்கு உதவாதாட்டு இருக்கேன். என் குண்டை கொடுத்துட்டு போடா. அண்ணே என் குண்டை என்னது உங்க குண்டை தெரியாது. எங்க ஆபரேஷன் பண்ணி தனியா எடுத்து வைப்பாங்க. எது உங்களுக்கு பார்த்து பொறுக்கீங்க. ஒண்ணு சொல்றேன், என் குடும்பத்துக்கு இல்ல 2 குடும்பத்துக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். பக்கத்துட்டு மாமிக்கு சொல்லணும். என்னடா இந்த கணக்குல ஒரு சிரிக்கிறப்பா சொல்றேன். மாமிக்கு உங்களுக்கு என்னடா கனெக்ஷன்? மாமியும் முருங்காய் கேட்டுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா முருங்காய் வாங்கிட்டு போனாலும் ஒரு யூஸ் இல்ல போலயே. இவனுக்கு மட்டும் தாங்க மாமி சேச்சின்னு கரெக்டா மாட்டுது. குண்டு போச்சே. இந்த பாட்டை நான் தான் பாடணும். சரி பாடிட்டு போறேன். குண்டும் போச்சே, துப்பாக்கியும் போச்சே. அம்மா எப்பவுமே 2 பேருமே வந்தீங்கன்னா பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதுல கொஞ்சம் கூட வந்து மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த தடவை 2 பேருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணதால பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ராஜசேதுபதி சார் நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? அல்டிமேட் செம்மையா இருந்தது. பாக்கியராஜ் சார் நீ சொல்லும் போதே நினைச்சேன் ஏதாவது டபுள் மீனிங் கான்செப்ட் ஏதாவது உள்ள கொண்டு வருவான்னு. அடி பட்டைய கிளப்பிட்டப்போ. உனக்கு ஒரு கட்டு முருங்காய் வாங்கி பரிசீலிக்கலாம். சுட்டுட்டாரே, இனி முருங்காய் வாங்கி என்ன பிரயோஜனம்? இனி வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன? ரொம்ப அது சுருளிராஜ் வாய்ஸ்ங்கிறது ஒரு பிரமாதமாக பேசுனீங்க. அந்த கான்செப்டே ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. இப்போ கவின் அண்ட் தினேஷ் ஒவ்வொரு முறையும் வந்து எங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த முறையும் வந்து ரொம்ப நல்லா என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நீங்கள் மென்மேலும் வளர. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தா 2 பெர்ஃபார்மன்ஸும் நம்ம எல்லாருமே விழுந்து சிரிக்கிற அளவுக்கு பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னமும் 2 பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம்.
அடுத்ததா இந்த அரங்கத்துல பெர்ஃபார்ம் பண்ண வர போறாங்க ஆனி ஜெனிடன், சுடர் அண்ட் விஜய். பூசி பூசி கூச்சம் போச்சு ஆட்டமா பாட்டமா பாத்துக்கோ வேஷம் உங்க மூணு பேருடைய பேர் சொன்னாலும் பயங்கரமா கிளாப்ஸ் விசில் பறக்குது. இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டார் பெர்ஃபார்மர் விஜய் எங்க டீம்ல இருக்கு. ஸ்டார் பெர்ஃபார்மரா? பட் உங்களுக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கைத்தட்டலும் விசிலும் பயங்கரமா பறந்துச்சு. அண்ட் மிக சிறந்த காமெடியன் அண்ட் மிக சிறந்த இயக்குனர் நம்ம முன்னாடி இருக்காரு. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். என்னையா கார்டு ஸ்வைப் பண்ணு. ஆதார் கார்டு நாங்க ஃபிங்கர் பிரிண்ட். எத்தனை கொஸ்டினியா கேட்பேன்? இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கேன். போய் ஓ என்ன வருது? ஒண்ணுக்கு வருது. எதுக்கு வருது? எனக்கு கோவம் வருது. அவசரமா வருதியா? விடியா அந்த பக்கம் போடியா. என்ன உங்க அப்பா விட்டு கக்குசா உம்பாடி அப்படியே உள்ள போயிட்டு இருக்க? முடியலையா? விடியா. கட்டண கழிப்பிடுமியா? காசு கொடுக்கணும். சரி என்னையா என்ன பண்ணணும்? காசு எடு. 5 ரூபா எடு. 5 ரூபா தானே. தயா 5 ரூபா. ஐயோ என்னையா இது? டிஜிட்டல் இந்தியால எவன்யா காசுலாம் வாங்குறான்? கார்டியா ஸ்வைப் பண்ணியா? சரியா என்னையா தரணும் இப்போ? கார்டு ஸ்வைப் பண்ணு. இதோ பண்றேயா. சரி விடியா. பின் நம்பர் யாருக்கு காட்ட மாட்டேங்க? என்னையா பில்லு எதுக்குயா? ஒண்ணுக்கு போறீங்க பில்லு. இரியா அவசரப்படாத. இப்பெல்லாம் ஒண்ணுக்கு போனா ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணா தான் போக முடியும். ஒண்ணுக்கு போறதுக்கு எதுக்குயா ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும்? எல்லாம் லிங்க் பண்ணி ஏரியா ஆதார் கார்டு எடு. தயா என்ன ஏமாத்த பாக்குறியா? என்ன இதுல விஜயகாந்த் போட்டா இருக்கு, உன் போட்டான்னு கொடுக்குற? யோ பாட்டிக்கலாம் ஆசின் போட்டாவே வருது. அதே எவனை கண்டுக்க மாட்டான். விஜயகாந்த் போட்டோ வந்து நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? ஃபிங்கர் பிரிண்ட் வை. தயவசா ஃபிங்கர் பிரிண்ட் நாட் மேட்ச்னு வருது. என்ன கையில் ரேகையை காணோம்? ஐயா நான் வழக்கமா அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இல்லையா இந்த பெயிண்டர் பேசிக்கல்லி அதனால பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இரியா இன்னும் செக் பண்ண வேண்டியிருக்குல்ல. என்னையா அவசரமா வருதுயா? ஆதார் கார்டு செக் பண்ணியாச்சு. 5 ரூபாயை கொடுத்துட்டேன். உள்ள முடியா? ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் மேட்ச் ஆகல. நீ உள்ள போறது ரொம்ப கஷ்டம்பா. ஐயோ யோ அவன் 10,000 கோடி வாங்கிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் இருக்கான். யூரின் போறதுக்கு ஏன் இப்படி பண்றீங்க? விடியா. அது போகும். என்னாச்சு? போய் உள்ள போய். டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர் பலவேஷம் போடும் டாக்டர் பகல் வேஷம் அறியா டாக்டர் அண்ணன் மனதை படித்த டாக்டர் பெண்களுக்கெல்லாம் பிடித்த டாக்டர் இவர்தான் எவனுக்கும் டாக்டரடா. டாக்டர் நானே வந்துட்டேன். எங்கடா அந்த நர்ஸ்? அது வராங்க. டாக்டர் என்னம்மா அன் யூனிஃபார்ம்ல வந்திருக்க? எனக்கு இன்னைக்கு பர்த்டே டாக்டர். என்ன ஸ்கூல் நினைச்சிட்டு இருக்கியா? டாக்டர் ஐசியூல 10 பேர் இருக்காங்க. நார்மல் வார்டில் 10 பேர் இருக்காங்க. என்ன பண்ணும்? ஐசியூவில் இருக்கிறதெல்லாம் தூக்கி ரைட்டில் வை, நார்மல் வார்டில் தூக்கி லெஃப்ட்டில் வை. அப்படியே நமக்கு நர்ஸுக்கு ஒரு நடுவில் ஒரு ரூம் வை. சொல்லுங்க. புதுசாக ஒரு அழகாக நர்ஸ் வந்துருக்காங்க. அது இதுவா? என்ன டாக்டர்? ஒன்றும் இல்லை. இதுவா சொன்னேன். போமா போ. நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுன்னு தானா சிரிக்கிற நாக்க கடிக்கிற சேக்க நடிக்கிற கட்டுன்னு. என்னம்மா நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பார்த்துட்டே தான் சார் இருக்கீங்க. பேசிக்கிட்டே தான் இருக்கேன். பேசிட்டே தான் இருக்கீங்க. உனக்கு எதுவுமே வர மாட்டுதா? இப்படியே பேசினா என்ன சார் வரும்? இருமா இப்படியே பேசினா எனக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கு. பேஷண்ட் எல்லாம் டாக்டரை வச்சிருந்தா உனக்கு ஏமா என்ன பிடிக்கவே மாட்டுது? நீங்க கருப்பா இருக்கீங்க டாக்டர். கருப்பாவா? நான் கொஞ்சம் கருப்புதான் என்னை கட்டி அணைச்சு காதல கொடுக்கவா. நான் கொஞ்சம் கருப்புதான். ஏய் யாரோ அந்த கிரீட்டிங் கார்டா? என்ன டாக்டர் இது கலர் கலரா இருக்குது? இது கிரீட்டிங் கார்டுமா? கிரீட்டிங் கார்டா? சி ஆதார் கார்டு எங்க டாக்டர்? ஆதார் கார்டா? அது இருக்குமா? அப்பதானே லிங்க் பண்ண முடியும் டாக்டர். ஓ இப்போ லிங்க் பண்றது ஆதார் கார்டு இருந்தாதான். லவ் கூட அப்படி வரீங்க. ஏய் யாரா நீ இடையில ஒரு வந்துட்டு இருக்க? லிங்கா? ஏய் ஆபரேஷன் விஷயமா பேசிட்டு இருக்கடா. ஓ என்ன ஆபரேஷன் விஷயமாடா? ஓ இதுதான் கோஆபரேஷனா? டேய் கைய போடாதடா. சொல்றேன் அந்த போ. ஏமா தொல்லை தாங்க முடியல. அந்த பேஷண்ட் போய் ஃபார்மானி இங்க வா. ஏதாவது
இருக்க பண்ணிட்டு இருக்காரு. போங்க அங்க போய் உட்காரு போ. டாக்டர் 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 குழந்தை பிறந்துச்சு டாக்டர். ஏமா இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு போறியா? எனக்கு இல்ல டாக்டர் 10ஆம் நம்பர்ல உள்ள வார்டுக்கு குழந்தை பிறந்துச்சு டாக்டர். அது ஒரு மாதிரியான கேஸ் ஆச்சுமா. வா வா வா. டாக்டர் 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 நான் இல்ல டாக்டர் இவர்தான் டாக்டர். டாக்டர் டாக்டர் இந்த குழந்தைக்கு ஆதார் கார்டு இருக்குமானே தெரியல டாக்டர். இது குழந்தையானே முதல்ல தெரியல டாக்டர். இந்த குழந்தைக்கு கண்டிப்பா மஞ்சள் காமாலை டெஸ்ட் பண்ணி ஆகணும் டாக்டர். மஞ்சள் காமாலை வந்த மாதிரி தெரியல, கருப்பு காமாலை வந்த மாதிரி இருக்கான். கோமாலை டாக்டர் உங்க அம்மா இல்ல உங்க அம்மா இல்லன்னு சொல்றா டாக்டர். அம்மா இல்ல இவங்க அம்மா எங்கம்மா போயிட்டா? ஓடி போயிட்டா டாக்டர். இதை பத்தி சொல்றதுல ஓடாம என்ன பண்ணுவான்? டாக்டர் நல்லா பண்றீங்க டாக்டர் காமெடி. ஒரு பாட்டு இருக்கேடா. பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டிட்டா பிள்ளையின் மனசு பித்தாச்சு பெத்தவ மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போன வில்லாச்சு. டாக்டர் இது ஒன்றும் ஓடி விளையாடு பாப்பால அடிக்கடி பாட்டு போட்டு நீங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கு நடிகனாக மாறியாச்சு. வாங்க டைலாக் பேசுங்க. ரொமான்ஸ் பண்ண வரானா? ஏமா இந்த குழந்தைக்கு யூரின் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் எடுங்க. எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு எடுங்க. ஆதார் கார்டு கிரெடிட் கார்டு எல்லா கார்டையும் பிடிக்கிட்டு விடுமா. இவன்ட்டெல்லாம் என்ன கார்டு டாக்டர் இருக்கும்? ஒன்றும் இருக்காது. பேசிட்டே இருக்கும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன டாக்டர்? இந்த யாரும் பிரியா வாரியர்னு யாரும் இப்போ இருக்காங்களே? ஆமா டாக்டர். எனக்கும் லைட்டா அவ்வளோ மாதிரி தான். எனக்கும் டாக்டர். போடா. ஓடி போயிடலாம். ஏமா இந்த பையன் இருக்குமா சுட்டா? அவன் அனாதை பையன் தானே டாக்டர். வாங்க நம்ம போலாம். அனாதை பையன் தான். அனாதை பையனுக்கு ஓரமா போடு. நம்ம போலாம் வா. அனாதை பையன் தான் ஒத்துக்கிறேன். இந்த உலகத்தில் வந்து எந்த அனாதை பையனும் உருவாக்குறது இல்லை. யாரோ ஒருத்தல உருவாக்கப்படுறாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு அனாதை பையனும் தனிமை வாழ்க்கையில் வந்து வாழலை. அவனுக்கான ஒரு இடம் இருக்குது, அவனுக்கான மக்கள் இருக்காங்க, அவனுக்கான இந்த இயற்கை இருக்குது, அவனுக்கான இந்த உலகம் இருக்குது. ஸோ அதை மையமாக வச்சு தான் இந்த கான்செப்ட் நாங்கள் பண்ணோம். சீரியஸ்லாம் ஆகாதீங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் ஆதார் அட்டை ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் திரும்ப ஒரு புரட்சி உண்டு பண்ண போகிறோம். எப்படியும் எல்லாமே மாறி மாறி தான் வரப்போகுது. ஸோ இருந்தாலும் நாங்கள் எங்கள் குடும்பத்துக்காக ஆதார் அட்டை ரெடி பண்ண போகிறோம். பாய் பாய் சி யூ. விஜய், ஜெனி, சுடர் இந்த முறை வந்து 3 பேரும் சேர்ந்து கலக்கிட்டீங்க. ஆதார் கார்டுலாம் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணிருக்கோம் ஃபேமிலியா. ஆமாடா, நீங்க சொன்ன மாதிரி தான் அதை வந்து நம்ம பயன்படுத்துவோம் இன் ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். சார் வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாரு அப்படின்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். என்னங்கடா தன்வான தலைவன் சத்யராஜ் பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். பார்த்த பட்டையை கிளப்பிட்டீங்களா? செமகண்ணே. ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா அது நம்மளுடைய விஜய் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிரிக்க வைக்கிறடா நீ ஒவ்வொரு தடவையும். ரொம்ப நன்றிக்கா. நாங்க தான் உங்களுக்கு தேங்க் பண்ணோம். இந்த அளவுக்கு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எங்களை எல்லாருமே வந்து சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு த ஷோ. நடிகனாக மாறியாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸை நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. சார் இப்போ ப்ரீவியஸாக பெர்ஃபார்ம் பண்ண டீம் மெம்பர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பேசும்போது சத்யராஜ் சார் வாய்ஸில் தான் வந்து நீங்கள் பேசுனீங்க. நீங்கள் வந்து சத்யராஜ் சார் கிட்டேயோ இல்லாட்டி வேற யாராவது ஆர்டிஸ்ட் கிட்ட மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சிருக்கீங்களா சார்? நான் சத்யராஜ் சார் கதை சொல்லும் போதே அவர் வயசுலேயே சொல்லியிருக்கேன். எப்படி என்ஜாய் பண்ணுவார்ல அவரு? பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். சூப்பர். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நீங்கள் வந்து நகைச்சுவை நடிகராக தொடர்ந்து நடிச்சிட்டு வரீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இயக்குனராகவும் இருக்கீங்க. எந்த வேலையை நீங்கள் மனசுக்கு பிடிச்சி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்க? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்க? இயக்குனருங்கிறது தான் கேப்டன்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து மனசுக்கு பிடிச்சதுங்கிறத விட 24 ஹவர்ஸ் நம்ம திங்க் பண்ணிருக்க ஒரே வேலை அதுதான் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சது. அதை தான் நம்ம பேஷனாக நினைக்கணும். நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட இருக்க இன்னொரு பர்ஃபார்மை வந்து வெளியே கொண்டு வர ஒரு விஷயமா அமைஞ்சது. என்ன ஒரே விஷயம்னா டேரக்டராக இருக்கிறப்ப என்னோட பிபி 150 இருந்தது. நடிகனான உடனே திரும்ப 120 வந்துருச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எங்களுக்குலாம் பிபியே இல்லாமல் போயிடுது. சிரிச்சு எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு விஷயம் பெரிய வரம் தானே. நம்மளால பார்த்து 4 பேர் சிரிக்காங்கிறது பெரிய வரம் தானே. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சதுக்கான லைஃப்ல உண்மையில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச்.
ஓகே சுமி, நம்ம இவ்வளவு நேரம் வந்து எல்லாரும் டீமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா இப்போ நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணலாம். சோ என்னன்னு பார்த்தனா ஒரு மிமிக்ரி மாரத்தான் மாதிரி வைக்கலாம். நீ ஒரு பர்சனை சூஸ் பண்ணு, நான் ஒரு பர்சனை சூஸ் பண்றேன். ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி. யார் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க, யார் பெஸ்டான மிமிக்ரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நடிகனா மாறியாச்சு நிகழ்ச்சியில வந்து ஏட்டா போட்டிக்கு போட்டி போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களுடைய டேலண்ட்ஸை வெளிப்படுத்த வகையில தான் இந்த நிகழ்ச்சி வந்து எடுத்திருக்கு. பட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும். ஷபு வேற ஆசைப்பட்டா, அதனால என்ன பண்றேன், என்னுடைய சைடுல இருந்து கவி கிங்க வந்து கூப்பிடுறேன். ஓகே, அப்ப என்னோட சைடுல இருந்து நான் நரேனை கூப்பிடுறேன். ஓகே, லெட்ஸ் வெல்கம் கவி கிங் அண்ட் நரேன் ஆன் ஸ்டேஜ். நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஆட்டமா பாட்டமா பாட்டுக்கோ வேகம் ஆனா கிங் காங்னு பேர் வைக்க வேண்டியவெல்லாம் கவி கிங்னு பேர் வச்சுட்டு சுத்துறான். வேற வாயை பார்த்து தப்பா இட போடாது. இல்லடி, அவன் உடம்ப பார்த்து தான் நான் சொல்றேன். சரி, இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண வரைக்கும் எல்லாருமே வந்து கொஞ்சம் முன்னாடியே ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, சடனாக நான் உங்களை பிக் பண்ணியிருக்கேன், ஷபானை வந்து நரேனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் மிமிக்ரி மாதிரி தான் நடக்க போகுது. தம்பிங்களா, ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் சொல்ற வாய்ஸ்க்கு அடுத்தடுத்து பேச முடியுவாங்களா? சொல்லுங்க சார், ட்ரை பண்ணுங்க. ஏதோ ட்ரை பண்ணுவோம்னா சொல்லுங்கண்ணா. ஓகே, முதல்ல தலை வாய்ஸ் நரேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நீ தோத்துட்டன்னு முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் யாராலும் எவனாலும் உன்னை ஜெயிக்க முடியாது. நெவர் எவர் கிவ் அப். சூப்பர். அடுத்து விஜயோட வாய்ஸ். ட்ரை. 5000 கோடி எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால் அந்த கடனை கட்ட முடியல கையை தூக்குறான். வெறும் 5000 கடன் வாங்கின ஒரு ஏழை விவசாயி என்னால் அந்த கடனை கட்ட முடியல தூக்கு மாட்டிட்டு தொங்குறான். இதை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணி முடியல. சூப்பர். ஓகே, பெரிய ஆர்டிஸ்ட் வாய்ஸுக்கும் டக்குன்னு பிடிச்சிடுங்க. ஒரு புது ஆர்டிஸ்டோட வாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காரு, சின்ன வயசில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பண்ணணும்னு. சார் கிட்டேருந்து இந்த வார்த்தையை எதிர்பார்த்து அவருக்கு ரிக்வெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேசிக்காக இந்த நிகழ்ச்சி நான் போனதே கிடையாது. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது ஷோ. வந்து கேமராமேன் டேரக்டர்ல செம்ம வேற லெவலில் பண்ணுறாங்க. கெஸ்ட்டு கூட வந்து செம்மையாக இருக்குங்க சார். நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே அழகாக இருக்கீங்க. கொஞ்சம் அப்படியே அழகாக இருந்தீங்கன்னா விஜயசேதுபதி மாதிரியே இருப்பீங்க. ராஜசேகர் நம்ம சார் செம்ம சார், வேற லெவலுக்கு நீங்கள் வச்சு என்ன வச்சு அந்த பெட்ரைவை பார்த்து நான் சொல்றது வச்சு அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டா வச்சு அவகிட்ட வாங்குறதுக்குள்ள எங்கள் அப்பா டவுசர் அவுத்துட்டாடா. ஹீரோ மாதிரி இருக்கேன்னு சொல்லி நான் காமெடி நடிக்கிறதுக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்க்குறேன். அது நடக்காது. சரி, இன்னொரு வாய்ஸ் ட்ரை பண்ணுங்க. சூர்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல, இந்த அரங்கத்தில் இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்றது ரொம்ப குடுப்படையான ஒரு விஷயம். அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காரு, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கடவுளுக்கு சாட்சியா, மக்களுக்கு சாட்சியா, எந்த ஒரு பிரச்சனை வராமல் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், நகைச்சுவைன்ற விஷயத்தை வச்சு எல்லார் முகத்திலையும் சிரிப்பு வர வைக்கணும். இதுதான் எல்லாருக்கும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். நீ என்ன வாய்ஸ் ட்ரை பண்ணுறேன்? ஹலோ, இதாங்க நினச்சிருக்கிறீங்க. நானும் பார்த்துக்கிறேன், வந்து வாய்ஸ் மேலே வாய்ஸ் ஆக்கிருக்கிறீங்க. இப்படி இப்படி யோ தப்ப நீ கேட்டா பர்ஃபெக்டா பேச எப்படியா போட்டி போறது? நீங்க சனிக்கிழமை காலைல விருந்திமா காலை சாப்பிட கூட அப்படியே சூடி கொட்ட நினைச்சிருக்கிறீங்க. யாரு கண்ணு வைக்கல ஏசி போட்டிருக்காங்க. ஓகே, எல்லாம் ஆர்டிஸ்டோட வாய்ஸுங்கும் ரொம்ப பிரமாதமாக நல்லா தான் பேசுறீங்க. டேரக்டரோட வாய்ஸ் சொன்னா எப்படி பேசுவீங்க? டைரக்டர் வாய்ஸ். ஓகே, கௌதம் வாசுதேவ் மேனன். இன்னைக்கு காலைல அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். கூவம் நதியை வந்து அதோட எப்போ வந்து இது தொடங்குச்சு, அது எவ்வளோ ஒரு சுத்தமான நதியாக வந்து இப்படி மாறிச்சு அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூரோட இது பார்த்தேன். அதுலேருந்து கௌதம் வாசுதேவ் மேனன் மாதிரி உன்னோட ஒரு வாய்ஸ் கேட்டால் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு ஆசை. ட்ரை பண்ணி பாரு. Hey, actually, this is Gautam Menon. I'm trying to direct a movie with some leading artists like Vijay Sethupathi, Arun Vijay, and my next movie is also with STR. என்னடா இவன் தமிழ் சேனல்ல இருந்துட்டு இங்கிலீஷ் பேசுறானேன்னு பார்த்துருக்கீங்களா? இது ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. It's not a new thing to my movies. I always use English dialogues in my movies. You see, basically, என் படம்னா இப்படி தான் இருக்கும். ரியலி சூப்பர் சூப்பர். ஓகே, அவர் வந்து சிட்டி இயக்குனர்னு ஒரு பேர் எடுத்த ஒரு இயக்குனர். அந்த வாய்ஸ் ரொம்ப பிரமாதமாக பேசிட்டேன். தேங்க்யூ சார். எங்கள் கிராமத்து கிங் பாரதி ராஜா, அந்த வாய்ஸ் ட்ரை பண்ணி பாரு. நீ என்னைய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன்.
அதாவது மண்மனம் பறக்க ஒரு கதையை நான் எடுக்க துவைத்து உங்களை கதாநாயகனாக போட விரும்புகிறேன். கவலைப்படாதீங்க, இல்லை கவலைப்படாதீங்க சார். ஹீரோயினா சொல்லி அந்த புண்ணியம் போடுறேன். கண்டிப்பா காமெடி அருமையா ஒர்க் அவுட் ஆகும். ஹீரோயினா உங்களை சொல்றதுனால ஒத்துக்கிறேன். ஓகே, நம்ம ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவர் தலைமறையே ஒரு ஓப்பனிங் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் படம் தான் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கொஞ்சம் லேட் ஆகி தான் வரும். யாருன்னு பிடிச்சிட்டேன், யாருன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணாலும் பிரச்சனை தான் சாமி. யார் யாரோ சின்ன வயசு பிள்ளைய ரேப் பண்றாங்கப்பா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜாலியா ஒரு பீப் பண்ண என்னை புச்ச உள்ள போட்டாங்க, நான் என்ன பண்றது? இல்ல அவர் ஒரு அற்புதமான அதெல்லாம் பண்றது இருக்கட்டும். ஆனா பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது யோசிச்சு பார்த்தியா? நீ பர்சனலா ரெக்கார்ட் பண்ண பாட்டு எல்லாத்தையும் வெளியில எடுத்து விட்டுருவ. கேட்டா பீப் சாங்கு நான் பாடவே இல்லைன்னு சொல்லுவேன். கேட்டா வீட்டு வாசல்ல பிரச்சனை பண்ணா எங்க அப்பா இந்த சப்போர்ட்டுக்கு நிக்கிறாருன்னு சொல்லுவேன். தலை ஃபேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக பார்ப்பேன். அதுக்கெல்லாம் நான் காரணமாக முடியுமா? தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா வருவேன்டா. வர்றதுதான் உனக்கு பிரச்சனைனா வந்து உட்காருவேன் ஸ்டைலா கெத்தா. நான் எங்க என் வீட்டுல பண்ணலாம் எடுத்து வெளியே விட்டேன். அவங்களா எடுத்து விடுறாங்க, நான் எதாவது பண்ண முடியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாமையா வெளியே வருது? உன் மொபைலு உன் சாங்கு வெளியே வர்றது உனக்கு தெரியாதா? அது வெளியே வந்ததுலாம் ஓகே, இன்னும் கொஞ்சம் பேசினா நம்ம வெளியே வந்துடும், பரவாயில்லையா? இதோட அப்புறம் முடிச்சுக்கலான்றியா? அவ்வளோதான், அடுத்த வயசு சூப்பர் சூப்பர். மேடியோட வாய்ஸ் யார் ட்ரை பண்ணு? என்ன தான் கோத்து விடுவேன். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் பிரதர். இங்கே கெஸ்ட் வந்திருக்காரு, அவர் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் முகத்தில் இருக்க சிரிப்பை பார்க்கும்போது we all felt happy really. பிரதர் உங்க பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட பெர்ஃபார்ம் பண்றது I'm really happy. மதி எங்க போன? இந்த பொண்ணுகிட்ட காசு கொடுத்தா ஓடி போயிடுது. அட்லீஸ்ட் ஷபானா நீயாவது வரியா ப்ராக்டிஸ்க்கு? பாக்ஸிங் சொல்லி கொடுக்குற வரியா? அப்ப நீ வரியா சுமையா? I know how to punch. அப்போ உனக்கு பாக்ஸிங் தேவையில்லை. நீ வேணா வேற கோச்சிங்க்கு வா, அவன் இருக்கான், அவன் சொல்லி தருவான். எல்லாருக்கும் விடை பெறுகிறேன். தேங்க்யூ, சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். எல்லாருக்கும் வணக்கம், விடை பெறுகிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த உன் ஃப்ரெண்டு உனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான்னு வச்சுக்க, அந்த பொண்ணை அப்படியே அங்கேயே விட்டு போயிடணும். அந்த பொண்ணுக்கு எவ்வளோதான் பிடிச்சிருந்தாலும் அதை விட்டு அவன் கால் பண்ணப்ப நீ கால் பண்ணுறது, அவன் மெசேஜ் பண்ணப்ப நீ மெசேஜ் பண்ணுறது, அவன் விட்டுப்பா நீ வெளியே கூட்டு போகிறது. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? டே லவ்னா எசண்டா வரத்தான் செய்யும், ஒரு கேப்பில் தான் செய்யும். அந்த கேப்பில் தான் அவள் என்ன மிஸ் பண்ணுவா, நான் அவளை மிஸ் பண்ணுவேன். எங்கள் லவ் டெவலப் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்குள்ள குறுக்கு பூந்து கலகிஞ்சிச்சு. 10 பைசாக்கு பிடிச்சோம் கிடையாதுடா. தேங்க்யூ. பரவாயில்லையே, மேடியும் விஜய் சேதுபதியும் அசத்திட்டீங்களே. இதில் நீங்கள் 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ண பார்த்தா எனக்கு இன்னொரு ஆசை வருது. திரும்ப ஒரு சின்ன காம்படிஷன் வைங்களேன். விக்ரம் வேதால இருந்து ஒரு சீன் 2 பேரும் பண்ணி காக்க முடியுமா? விக்ரம் பண்ணலாம் சார். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரே கதை. நான் கீழே இருந்து தெருநாயா இருந்தேன், இதை செஞ்சு அதை செஞ்சு மேலே வந்தேன், அந்த கதை தானே? ஐயோ பா செம்ம சார். எப்படி சார் என் கண்ணிலே படம் பார்த்தியா? கண்ணு கமலா தேட்டர் படம் பார்க்கறதுக்கு செம்ம சார். ஆக்சுவலி பேசுறது எனக்கு மேடி வயசு வந்துடும், பயமா இருக்குது. என் கதையை கேள் சார். வில்லோட கதை ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். நான் ஒன்று சொல்லிட்டா, இன்னைக்கே 10 கோடி ரூபா கொடுத்து அந்த மிமிக்ரி விட்டு போயிடுன்னு சொன்னா வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் அந்த 10 கோடி ரூபாய் என்கிட்ட எப்படி ஆட்டையை போடலான்னு திட்டம் போடுவேன். அதானே நீ? ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ்க்காக மிமிக்ரியாவை 10 லட்சம் சப்ப மேட்ரு சார். நான் பண்ணுறத பார்த்து 10 பேர் கை தட்டி சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா? 10 லட்சம் ஈடாகுமா சார்? நைஸ். ஆக்சுவலி நீங்க 2 பேரும் பண்ண பெர்ஃபார்மன்ஸை கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா அப்படியே மேடியும் விஜய் சேதுபதியும் செட்ல நின்று நடிக்கிற மாதிரியே இருந்திருக்கும். அவங்க அப்படியே டைலாக்ஸ் பேசுற மாதிரியே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஆப்டா இருந்தது சார். ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றது தெரியுது. ராஜ் சேதுபதி சார், நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது? இல்லை, உண்மையிலேயே செம்ம டேலண்டாக இருக்காங்க. டப்பிங் பேசுகிறதெல்லாம் அப்படியே கூப்பிட்டு இவங்களை பேச வச்சா யார் விஜய் சேதுபதி யார் மேடினே தெரியாது போல் இருக்கு. அந்தளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. மதுரையில் பில்லா பாண்டிக்கு ஆடிஷன் எடுக்கிறப்ப ஒரு 400 பேரை வச்சு எடுத்தேன். இந்த 400 பேரோட ஒரே டைலாக்கு, டேய் கொன்றுவேன், சங்க நடிச்சிருவேன், இப்படியே பேசினானுங்க. ஒரு 400 பேரும் வாய்ஸே பேசாமல், டேய் எல்லாருமே கொலகார பயிலுக்கு மாதிரி மட்டும்தான்டா பேசுவீங்க, காமெடி பண்ணவே தெரியாதடா அப்படின்னா 300 பேரும் அதே தான் பேசுகிறான். கேமரா ஆன் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டான் என்னோட கோடைட்டர் கிருஷ்ணா. அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்தபடி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக டக்குன்னு பெர்ஃபார்மன்ஸை மாற்றிட்டு பண்ணுறது ஒரு கிரேட்டான விஷயம். அந்த டேலண்ட் ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான். விரைவில் சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு நீங்கள் வர என்னோட அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு
நடிகனா மாறியாச்சு நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கொடுத்தாங்க. கூடவே ராஜ் சேதுபதி சார் இந்த ஷோ வந்து ஸ்பெஷலா மாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஷோ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கும்ட்டு நீங்க நினைச்சிருந்தீங்க அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்த பிறகு என்ன ஃபீல் பண்றீங்க? இல்லை ஆக்சுவலாக இந்த ஷோ நான் வர்றதுக்கு முன்னாலேயே வந்து பர்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி ஷோ நிறைய பார்த்துருக்கோம். அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கேன். பட் உண்மையிலேயே இந்தளவுக்கு நேரடியாக பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களோட டேலண்ட் என்னங்கிறது. என்ன சொல்கிறது, ரொம்ப டேலண்டானவங்க. இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து பெரிய திரைக்கு வரணும். இவங்கெல்லாம் கரெக்டாக போய் வந்து ரீச் ஆகலைங்கிறது தான் என்னோடய வருத்தம். அந்த மாதிரி இடங்களுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வச்சுட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக போகிறாங்க. அதில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். 10 பேர் டேலண்ட்டாக இருந்தால் அதில் 90 பேர் அதுக்கு உண்டான டேலண்ட் இல்லாமல் தான் இருக்காங்க. அப்படி நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கேன். அப்போ அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். இந்த ஃபீல்டுங்கிறது வந்து காலத்தையும் நேரத்தையும் அப்படியே வந்து அழிச்சிரும் டேலண்ட் இல்லாமல் மூவ் பண்ணால். அவ்வளோ டேலண்ட் இருக்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பெரிய திரைக்கு சரியான இடத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா பெரிய ஆளாக வருவீங்க. என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து எங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுத்துனீங்க. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணீங்க, நாங்கள் அதை பாட்டு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து ஃபைனலாக உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட், ஜெப்ரானிக்ஸ் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்காக நாங்கள் ஒரு கிஃப்டாக கொடுக்குறோம். ப்ளீஸ். ஸோ ஓவராலாக இன்னைக்கு நம்மளுடைய அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸோட நாங்கள் எல்லாருமே உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஷபானா அண்ட் சுமையா.